அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தமிழகத்தில் மூட நம்பிக்கை பெரியதனுடைய விளைவாக எவ்வளவோ தர்காக்கள் உருவாகி இருக்கின்றன. இந்த தர்காக்களுடைய பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும், இதெல்லாம் இஸ்லாத்துக்கும் இதற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்பதை அந்த பெயரை வைத்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பீடி மஸ்தான் அவுலியா ஒரு அவுலியாவினுடைய பெயர். அவரை நீங்க தரிசிக்க போறதாக இருந்தால் என்ன செய்யணும்? பீடி கட்டை வாங்கிட்டு போய் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். மஸ்தான்னா என்ன? மஸ்துனாலே கிறுக்குன்னு அர்த்தம். கிறுக்கு பிடிச்சி பீடி அடிச்சு கிறுக்கு பிடிச்சவர் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு இறைநேசர்னு வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி பீடி மஸ்தான் அவுலியா மாதிரி பீக்காட்டு அவுலியா இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். இப்படிலாம் தர்காக்கள் பொட்டல் புதூர்ல பாத்தீங்கன்னா ஒரு யானை, அந்த யானை செத்து போனோடனே அதை அடக்கம் பண்ணி அதை தர்காவாக்கி விட்டார்கள். அந்த யானைக்கு மகத்துவம். ஒரு அணிப்புள்ள செத்து போனோடனே அணில அடக்கம் பண்ணி அது அணிப்புள்ள அவுளியாவாக மாறிவிட்டது. வேப்ப மரத்திலிருந்து பால் வடிஞ்ச வேப்ப மர அவுளியாவாக மாறிவிட்டார். குதிரைக்கு ஒரு தனி அவுளியா என்று இப்படி எல்லாம் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு 2 வாரத்துல நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்த்தா இன்னொரு ஒரு புது அவுளியா உருவாக போறாரு. அவர் யாரு? அவர் தான் அணுகுண்டு அவுளியா அல்லது ஏவுகணை அவுளியா என்று இவர்கள் பேர் வைத்து விடுவார்களோ என்று நாம் அஞ்சி கொண்டிருக்கின்றோம். யாரு? நம்ம அப்துல் கலாம் அவர்கள் மரணித்த உடனேயே இப்ப என்ன நிலைமை? அவரை அடக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம சகோதரர்கள் 2 நாளைக்கு முன்னாடி போய் தாவா பண்றாங்க. பார்த்தா அதுக்கு சூடம்பத்தி ஏற்றி வைத்து, அதுக்கு கொத்தி வைத்து, மெழுகுதிரி பொருத்தி வைத்து பல பேர் ஜெபித்து கொண்டு போறார்கள். அது ஒரு பக்கம். பல பேர் பொட்டு வைத்து விட்டு போறார்கள். அது ஒரு பக்கம். பல பேர் உட்கார்ந்து யாசின் ஓதி கொண்டிருக்கிறார்களாம். என்ன போய் பார்த்துருக்கிறாங்க. என்னப்பா ஓதிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு ஹத்தமுல் குர்ஆன் ஓதி ஒரு ஹத்தம் பண்ண போறேன். அதுல ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த சத்திய பிரச்சாரர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பத்வா கொடுத்த அந்த மூடர்கள், இஸ்லாத்தை விட்டு தன்னுடைய வாழ்நாளிலேயே வெளியேறிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை ஊர் உலகம் அறிய செய்த அந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டும் என்று பிரார்த்தனையாம். என்னப்பா யோசனை பண்ண மாட்டீங்களா? அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்க கூடாது, அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்காதீங்கன்னு சொன்ன நம்மளை பார்த்து நம்ம முஸ்ரிக்குகளாம், நம்ம முர்த்ததுகளாம். ஆனா சங்கராச்சாரியார் காலில் போய் விழுந்து வரையும், சங்கராச்சாரியார் இடத்துல ஆசி வாங்கின வரையும், சாய்பாபா இடத்துல ஆசி வாங்கின வரையும், திருப்பதி அந்த தேவஸ்தானத்தில் போய் அந்த கொடிமரத்தை வணங்கிய வரையும், இன்னும் இணை வைப்பு காரியங்கள் எவ்வளவோ செய்திருக்கின்றார். அவ்வளவு நிர்வாண சாமியாரை போய் வணங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நபர் இறந்து விட்டார். தன்னை முஸ்லீம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. எனக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னுடைய மன அமைதிக்காக பகவத்கீதையை தான் நான் படிப்பேன் என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரை அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து அல்லாஹ் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சோனபதியை அளிக்க அவருக்காக ஈசாவுல் தவாப் என்ற சிறப்பு பிரார்த்தனை இப்படிக்கு ஜமாத்துல் உலமா சபை. பாத்தீங்களா? இப்படிப்பட்டவரை கடைசியில் என்ன ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு அவுலியா ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவருக்கு ஹத்தம் பாத்தியா ஓதி, அவருக்கு யாசின் ஓதி, அவர் அவுலியாவாக ஆக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கண்கூடா பாக்குறோங்க. அப்புறம் எங்க பீடி மஸ்தான் அவுலியா உருவாகி இருக்க மாட்டார்? அப்புறம் எங்க பீக்காட்டு அவுலியா உருவாக்கி இருக்க மாட்டார்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. பீடி அடித்தவன் எப்படி அவுலியாவாக மாறினார் என்ற சிந்தனை யாருக்கு வர தேவையில்லை. தாடி இல்லாம இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய, இணை வைப்பு செயல்களை பகிரங்கமாக செய்த இவரை கொண்டு போய் இறைநேசருடைய பட்டியலில் சேர்த்து விட்டார்களே, அப்ப சேர்க்க மாட்டார்களா என்ற சிந்தனை வருதா இல்லையா? ஒவ்வொருவருடைய உள்ளத்துல இந்த சந்தேகம் எழுகின்றதா இல்லையா? வெளியே பார்த்தாலே தாடி கிடையாது, திருமணம் முடிக்கவில்லை, துறவரம் பூண்டிருக்கின்றார். யார் திருமணத்தை புறக்கணிக்கின்றார்? அவர் என்னை சேர்ந்தவர் அல்லன்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஏக இறை கோட்பாடு கிடையாது. கலந்து கொண்டு சொல்றாரு, நீங்க உங்கள் அனைவருக்கும் மாரியம்மனுடைய அருள் உண்டாகட்டும் நான் பிரார்த்தனை செய்யறேன்றாரு. இறைவனுடைய அல்லாஹ்வுடைய அருளை கேட்டு என்னைக்காவது பிரார்த்தனை செய்திருப்பாரா? இவருக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா இப்ப அவருக்கு தர்கா ரெடியாகி கொண்டிருக்கின்றது.
அவருடைய அந்த அடக்கத்தலத்தை அழகான முறையில் கட்டடம் எழுப்பி கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று சமுதாய தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களாம். பார்க்கிறோம், நெஞ்சம் பதறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, படைப்பிலேயே ஆக கேடு கெட்டவர்கள் யார் தெரியுமா? முந்தைய சமுதாயத்தில் நல்லடியார்கள் இருந்து விடுவாரே, ஆனால் அவருடைய அந்த கபருக்கு மேல பள்ளிவாசல்களை கட்டிவிட்டு கட்டடங்களை கட்டி அது வழிபாட்டு தலமாக ஆக்கினார்களே, அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யார சொன்னாங்கன்னா யூத நசாராக்களை சொன்னாங்க. யூத நசாராக்கள்ல சாலிகான நல்லடியார்கள் யாராவது இறந்து விட்டா செய்வாங்களாம், இவங்க யூத நசாராவே மிஞ்சி விட்டார்கள். இவர் பார்த்தாலே தெரியுது, நாட்டுக்கா என்ன தியாகம் செய்து விட்டு போகட்டும், நாம மறுக்கல. அவர் எளிமையானவர், மறுக்கல. அவர் குழந்தைகளோட எல்லாம் கொஞ்சம் விளையாடினார், நம்ம மறுக்கல. 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தூரத்தில் உள்ள இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணையை தயார் செய்தார், மறுக்கல. அணுகுண்டு பொக்ரான் அணுகுண்டு விஷயத்தில் இவர்தான் மூல காரணியாக இருந்தார், நம்ம மறுக்கல. இவ்வளவு எல்லாம் தன்னுடைய மூளையை கொண்டு சிந்தித்த அந்த நபருக்கு மலம் சுமக்கக்கூடிய மனிதனுடைய காலில் விழக்கூடாது என்பது தெரியவில்லையே. அதைத்தான் சொல்றோம். அல்லாஹ்க்கு இணையாக கொண்டு போய் அவரை ஆக்கி விட்டாரே, அதைத்தான் சொல்றோம். இத்தனை அணுகுண்டு வெடிக்க வைக்கிற அளவுக்கு சிந்தித்த மூளைக்கு கொடிமரத்துக்கு சக்தி இல்லை என்பது தெரியவில்லையே. அதுக்கு தான் ஆதங்கப்படுறோம், வேற எதுக்கு ஆதங்கப்படுறோம்? முஸ்லிம்களை கருவறுத்த நபர்களுக்கு, இந்த வீர் சர்வாக்காருக்கு சிலையை திறந்து வைத்தார், மறுக்க முடியுமா? நாட்டினுடைய துரோகியாக இருந்த நபர்களுக்கு கைகோர்த்து அவர்கள் செய்த படுகொலைகளை எல்லாம் ஆதரித்தார், கண்டித்து விட்டாரா, அடிக்க விட்டாரா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அவரை கொண்டு போய் அவுலியாவாக ஆக்கி சமுதாயம் சிந்திக்கணுமா இல்லையாங்க? இதுவே இந்த நிலைமை போச்சுன்னா கடைசி என்ன ஆகும் தெரியுமா? அஷேக் அல்லாமா அப்துல் கலாம், அப்பாஜா அப்துல் கலாம் ஒலியுல்லாஹ் அப்படின்னு போட்டு விடுவார்கள். அதுதான் நடக்க போகின்றது. 25 வருஷம் கழிச்சு அப்துல் கலாம் எப்படிப்பா ஏவுகணை தயார் பண்ணாரு என்று கேட்டால், தன்னுடைய கராமத்துகள் வாயிலாக ஏவுகணையை தயார் பண்ணாரு. தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலின் அருளால, தன்னுடைய சுய ஆற்றலின் காரணமாக அவர் அணுகுண்டு பொக்ரான் அணுகுண்டு போட்டார் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற அடிப்படையில் போகுது என்றால், இந்த மாதிரியான தர்காக்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும். கபர்களுக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாது, கபர்களுக்கு மேல பள்ளிவாசல் என்று அநியாயம் பண்ணாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரு மேலேயே கட்டடம் கட்டிட்டீங்களேன்னு கேட்டா அதுக்கு தான் கிடந்து குதிச்சாங்க. குப்பா வெடிக்க சொல்லிட்டான், மஸ்ஜித் நபி வெடிக்க சொல்லிட்டான். இப்ப அப்துல் கலாம் சொன்னோமா, இப்ப இதுக்கு தெரிய கிளம்புவாங்க, கிளம்புனா கிளம்பிடும், பிரச்சனை இல்லை. அப்ப கபூர் என்பது அதுக்கு பின்னால் மேல பூசக்கூடாது, கட்டடம் கட்டக்கூடாது என்றால், இப்ப இவரை அணுகுண்டு அவுலியாவாகவும் ஏவுகணை அவுலியாவாகவும் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்கவில்லை என்றால், நாம வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அவுலியாவாக ஆக்கப்பட்டு விடுவார் என்பதில் நாம எச்சரிக்கையாக இருந்து இது குறித்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து சத்திய மார்க்க மக்களிடத்தில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.